அனைவருக்கும் 2021 இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2021 புத்தாண்டு இலக்குகளை அமைப்பதற்கான சிறந்த 9 படிகள். பெஸ்ட் 9 ஸ்டெப் மெத்தட் ஃபார் நியூ இயர் கோல் செட்டிங் 2021. புத்தாண்டை புதிய கனவுகளோடு தொடங்க இருக்கிறோம். பலர் முக்கியமான காரியங்களை இந்த ஆண்டு செய்ய வேண்டும் என்று இலக்குகளை நிர்ணயிப்பது உண்டு. புத்தாண்டு இலக்கை நிர்ணயிக்கும் பலர் அதனை அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்வது இல்லை. 8% பேர் மட்டும்தான் தங்களது இலக்குகளை அடைகிறார்கள். 25% பேர் தங்களது இலக்குகளை பிப்ரவரி மாதம் வரை மட்டுமே கடைபிடிக்கிறார்கள். மீதமுள்ள 67% பேர் சில நாட்களிலேயே கைவிட்டு விடுகிறார்கள். இதனை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த 8 பேர் தங்களது இலக்குகளை அடைய காரணம் 2 ரகசியங்கள் என்று சொல்லலாம். ஒன்று, எஃபெக்டிவ் கோல் செட்டிங், சரியான இலக்கு அமைப்பு முறை. 2, டிசிப்ளின், ஒழுங்கமைப்பு. 1989 ஆண்டு US ஆர்மி ஒவ்வொரு மிஷன் முடிந்த பிறகும் ஆஃப்டர் ஆக்ஷன் ரிவ்யூ என்று அனாலிசிஸ் பகுப்பாய்வு செய்வது வழக்கம். அதனை அவர்கள் இராணுவ மேம்பாடுகளுக்கு பயன்படுத்துவார்கள். அவர்கள் ஒவ்வொரு மிஷன் முடிந்த பிறகும் இந்த 4 கேள்விகளை தவறாமல் கேட்பார்கள். எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ட்? Why did this happen? What did we learn? How can we improve? சரியாக என்ன நடந்தது? இது ஏன் நடந்தது? நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நாம் எவ்வாறு மேம்படுத்த முடியும் என்ற கேள்விகளை கேட்பார்கள். இதிலிருந்து அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்பார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் நமது இலக்குகளுக்கு வருவோம். Step 1. Ask these 4 ultimate questions for clarity. தெளிவுக்காக இந்த 4 கேள்விகளை கேளுங்கள். How was my last year? Why that happened? What I have learned from last year? How can I improve myself and my life? எனது கடந்த ஆண்டு எப்படி இருந்தது? அது ஏன் நடந்தது? கடந்த ஆண்டில் நான் கற்றுக்கொண்டது என்ன? என்னையும் என் வாழ்க்கையையும் எவ்வாறு மேம்படுத்துவது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை கண்டுபிடித்து சிந்தித்து பாருங்கள். மன தெளிவு கிடைக்கும். ஸ்டெப் 2. செட் ஒன்லி பர்பஸ்ஃபுல் கோல்ஸ். நோக்க இலக்குகளை மட்டும் அமைக்கவும். சிலர் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அதிகமான இலக்குகளை எழுதி எந்த இலக்கையும் கடைபிடிக்க முடியாமல் போவார்கள். சிலர் ஒரு இலக்கை அடைய பல நாள் முயற்சி செய்து கடைசியில் அது தேவையில்லாத இலக்கு என்று தெரிந்து வருத்தப்படுவார்கள். அதனால் நோக்க இலக்குகள் 3 முதல் 5 மட்டும் இருந்தால் போதும். இலக்குகளில் பொதுவான இலக்குகள் அல்லது சாதாரண இலக்குகள் என்பது உண்டு. பொதுவான இலக்குகள் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கலாம். அதாவது அது நீங்கள் விரும்பும் வேலையாக இருக்கலாம். நீங்கள் தேர்ச்சி பெற விரும்பும் ஒரு தேர்வாக இருக்கலாம். நீங்கள் சேமிக்க விரும்பும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணமாகவும் இருக்கலாம். நோக்க இலக்குகள் என்பது நாம் செய்ய முயற்சிக்கும் சாதனை, நமது முக்கிய தேவைகளை உள்ளடக்கியதாக இருக்கலாம். நமது வெற்றியை உள்ளடக்கியதாகவும் இருக்கலாம். உங்கள் நீண்ட நாள் இலக்காகவும் இருக்கலாம். உங்கள் ஆளுமை தொடர்புடைய இலக்கு, உங்கள் பிசிக்கல் மற்றும் மென்டல் ஹெல்த்தை கூட இதில் சேர்த்து கொள்ளலாம். ஸ்டெப் 3. பி வெரி ஸ்பெசிஃபிக் வித் யுவர் கோல்ஸ். உங்கள் இலக்குகளுடன் மிகவும் திட்டவட்டமாக இருங்கள். உங்கள் இலக்குகளில் ஸ்பெசிஃபிக், இதுதான் எனது இலக்கு என்பதில் திட்டவட்டமாக இருங்கள். உதாரணமாக, நீங்கள் கார் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு
கார் வாங்க வேண்டும் என்ற ஒரு இலக்கு மட்டும் போதாது. அதற்கு எந்த கலர் கார் வாங்க வேண்டும், எந்த கம்பெனி, எந்த மாடல், எந்த விலையில் வாங்க வேண்டும், எங்கு வாங்க வேண்டும் போன்ற ஸ்பெசிஃபிக் திட்டவட்டமான இலக்குகள் தேவை. இது ஒரு சிறிய உதாரணம்தான். இதுபோல மற்ற இலக்குகளையும் நீங்கள் அணுகலாம். உங்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஸ்டெப் 4. செட் சேலஞ்சிங் பட் அச்சீவபிள் கோல்ஸ். சவாலான ஆனால் அடையக்கூடிய இலக்குகளை அமைக்கவும். டோனி ராபின் தனது இலக்கை எளிதில் அடைய காரணம் அவர் தனது திறமைக்கு ஏற்ப சிறிய இலக்குகளை அமைப்பதுதான். நமது இலக்கு மிக பெரியதாகவும் இருக்கக்கூடாது, மிகச் சிறியதாகவும் இருக்கக்கூடாது. இரண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும். மிகச் சிறிய மற்றும் எளிதான இலக்கு உங்களுக்கு ஊக்கத்தை தராது. பெரிய இலக்கு என்றால் அதன் மீது நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீர்கள். உங்கள் மனது, அப்பாடா, இது பெரிய இலக்கு, நம்மால் முடியாது என்று சொல்லிவிடும். பெரிய இலக்கு மற்றும் நடைமுறைக்கு சாத்தியமானது என்றால் நீங்கள் உந்துதல் பெறுவீர்கள், அதனை செய்து முடிப்பீர்கள். ஸ்டெப் 5. பிரேக் டவுன் யுவர் கோல்ஸ். உங்கள் இலக்குகளை உடைக்கவும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. How do you eat an elephant? It is one bite at a time. இந்த கேள்வியை நாம் இப்படி கேட்கலாம். How do you eat an apple? ஒரு ஆப்பிளை எப்படி சாப்பிடுவீர்கள்? It is one time bite at a time. ஒரு ஆப்பிளை அப்படியே விழுங்க முடியாது. ஒவ்வொரு கடியாக கடித்துதான் விழுங்க வேண்டும். அப்படித்தான் நமது இலக்குகளை சிறிய இலக்குகளாக உடைக்க வேண்டும். அப்பொழுது நம்மால் செய்து முடிக்க முடியும். நமது ஓராண்டின் இலக்கை நாம் குவார்ட்டர்லி, காலாண்டு இலக்கு, மந்த்லி, மாத இலக்கு, வீக்லி, வார இலக்கு, டெய்லி, தினசரி இலக்கு என்று பிரித்து செயல்படுத்த வேண்டும். நான் ஒரு எழுத்தாளர். 12 அத்தியாயங்கள் உள்ள ஒரு நாவலை ஓராண்டுக்குள் எழுத வேண்டும். அதற்கு எனது இலக்குகளை உடைக்க வேண்டும். ஆண்டுக்கு 12 அத்தியாயம், காலாண்டிற்கு 3 அத்தியாயம், மாதத்திற்கு 1 அத்தியாயம் என்று இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். ஸ்டெப் 6. டைம் பிளாக் யுவர் வீக், டேஸ் அண்ட் ஹவர்ஸ். உங்கள் வாரம், நாட்கள் மற்றும் மணி நேரங்களை தடுக்கும் பொழுதுகள். நாம் ஆண்டு, காலாண்டு, மாத இலக்குகளை நிர்ணயித்த பின் வாரம், நாள் மற்றும் 1 மணி நேர இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். அதற்கு டைம் பிளாக் மெத்தடை பயன்படுத்த வேண்டும். இது சக்தி வாய்ந்த முறை. இதை பில்கேட்ஸ் போன்ற உற்பத்தி திறனாளர்கள் இன்றும் பயன்படுத்தி வருகிறார்கள். மாதத்திற்கான இலக்குகளை திட்டமிட்ட பிறகு வாரத்திற்கான இலக்குகளை திட்டமிட்டு வகுக்க வேண்டும். பின் நாட்களுக்கான திட்டத்தை வகுக்க வேண்டும். வாரத்தில் எந்தெந்த நாட்களில் என்னென்ன செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிக்க வேண்டும். அதற்கான பட்டியலை அமைக்க வேண்டும். ஸ்டெப் 7. டிசைன் எ பவர்ஃபுல் ஆக்ஷன் பிளான். சக்தி வாய்ந்த செயல் திட்டங்களை வடிவமைக்கவும். இலக்குகளை தேர்ந்தெடுத்த பிறகு செயல் திட்டம் வகுக்க வேண்டும். அதனை ஒரு வரியில் எழுத வேண்டும். இந்த ஆண்டு எந்தெந்த பழக்கங்களை மாற்ற வேண்டும், எந்தெந்த தியாகங்களை செய்ய வேண்டும், எந்தெந்த ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும், எந்தெந்த வழக்கமான செயல்களை செய்ய வேண்டும், எப்படி தினசரி செயல்களை செய்ய வேண்டும், கடினமான மற்றும் புத்திசாலித்தனமான வேலைகளை எப்படி செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை
திட்டமிட வேண்டும். அதை எழுதவும் வேண்டும். 100% இலக்கினை அடைய நாம் திட்டமிடுதல் அவசியம். திட்டமில்லாத முயற்சி வீண். ஓர் இடத்தை அடைய மேப் தேவைப்படுவதைப் போல உங்கள் இலக்கை அடைய இவ்வாறான திட்ட மேப் உங்களுக்கு தேவை. ஸ்டெப் 8. ஃபாலோ சக்சஸ் லிஸ்ட், நாட் டு டூ லிஸ்ட். பணிப்பட்டியல் வேண்டாம், வெற்றி பட்டியல் அமைக்கவும். இன்று செய்ய வேண்டிய பணிகளின் பட்டியல் தயாரிக்க வேண்டாம் என்றும் வெற்றி பட்டியலை தயாரிக்கவும். செயலை முடிக்க வேண்டிய பலர் செய்ய வேண்டிய பட்டியல் தயாரிப்பார்கள். அதில் அன்றாடம் செய்ய வேண்டிய பணிகளை மற்றும் எளிமையான பணிகளை எழுதுவார்கள். சிலர் எழுதவும் மாட்டார்கள். வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை அடைய வேண்டும் என்றால் நாம் சக்சஸ் லிஸ்ட், வெற்றி பட்டியலை தயாரிக்க வேண்டும். இதில் தினசரி பணிகளிலிருந்து முக்கிய பணிகளை எழுத வேண்டும். இதை அறிய வரைபடத்தை பார்க்கவும். இதில் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய இலக்கையும் எழுத வேண்டும். இந்த வெற்றி பட்டியலில் 5 இலக்கு மட்டும் இருந்தால் போதும். அதை அடைய முயற்சி செய்யவும். ஸ்டெப் 9. You can make adjustments in your goals or strategy. உங்கள் இலக்குகள் அல்லது யுக்தியில் நீங்கள் மாற்றங்களை செய்யலாம். காலத்திற்கு ஏற்ப நமது இலக்கை அடையும் யுக்தியில் அல்லது வழிகளில் மாற்றங்களை செய்ய வேண்டும். இலக்கை மாற்ற வேண்டாம். வழிகளில் மாற்றங்களை செய்ய தயங்கவும் வேண்டாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். சந்திக்கும் வரை சிந்திப்போம்.